ஹாய் கைஸ், என்னோட பேர் அகிலா. நான் இப்போ அந்த பேரே நினச்சே வெக்கப்படுறேன். என்னன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஆக்சுவலி நான் வந்து கேரளா. நான் இப்போ சொல்கிறது எவ்வளோ நல்லா புரியும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாமே. ஓகே, நான் எது இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னன்னா எனக்கு இது சொல்லி ஆகணும். கேரளாவில் வந்து திருவாண்டம் நெடுமங்காடில் வந்து ஒரு சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை இறந்துட்டேன். பையன்தான் இறந்துட்டேன். இந்த குழந்தையோட அம்மா பேர் அகிலாந்தா. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது, நான் அந்த பேரில் இப்போ வெக்கப்படுறேன். இந்த அகிலா பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அந்த அகிலா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியது. அவரோட ஹஸ்பண்ட் பேர் அகில். இந்த பாப்பாவுன்னா வயிற்றுல இருக்கும்போது ஒரு 3 மாதம் இருக்கும்போது அந்த அகில் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டேன். அப்புறம் இப்போ வந்து அந்த பாப்பாவுக்கு அந்த குழந்தைக்கு எனக்கு பாப்பான்னு சொல்லுவேன். தம்பி பொண்ணுங்களை வந்து பாப்பான்னு சொல்லணும், அப்புறம் வந்து பையன் அப்படி தானே சொல்லணும். எனக்கு அது அவ்வளோ வராது, பாப்பான்னு தான் வரும். அதான் நான் அப்படி சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு வந்து இப்போ 1.5 வயசு. இந்த இன்சிடெண்ட், இந்த பாப்பா இறந்து போகிறதுக்கு 1.5 மாதம் முன்னாடி ஒரு ரீல் வந்து வைரல் ஆயிடுது. அவனோட நான் இங்கே வைக்கிறேன் அந்த ஃபோட்டோ மட்டும். அவனோட 2 கையும் வந்து ஒடிஞ்சு ரீல் வந்து வைரல் ஆகிட்டேன். மறுபடியும் இப்போ ஆகிட்டு இருக்கு. அவனோட கை அன்னைக்கு எப்படி ஒடிஞ்சுன்னு கேட்கும்போது அந்த அம்மா, அந்த தாய், அவளை வந்து சொன்னது, அவள் வந்து அவனோட சின்ன சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து கீழே விழுந்துட்டு அப்படிதான் கை வந்து ஒடிஞ்சிருந்தா அந்த தாய் அவளை சொன்னது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடணும்னு நினைக்கவே இல்லை. என்னன்னா நான் நார்மலாக வந்து ஒரு டெய்லி ஃபோன் பார்த்தோன்னா 99% இல்லை 90% நியூஸு தான் நான் பார்க்குவேன். ரீசன் நான் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோனே ஓப்பன் பண்ணல. என்னன்னா எனக்கு அது இந்த நியூஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணியாலே இதுதான் நியூஸ், ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இது தான் வந்துட்டு இருக்கு. அதனால் நான் நியூஸே நான் இது வரைக்கும் பார்க்கல. இப்போ நான் எதுக்கு தான் சொல்கிறேன்னா, இப்போ என்னோட பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆச்சு. இது வரைக்கும் அவளுக்கு ஃபீவர் மட்டும்தான் இது வரைக்கும் வந்தது. இன்னைக்கு அவள் வயிற்று வலி வையா இப்படி தான் சொல்லுவேன். எங்கள் ஊரில் முடியலைன்னா வையா இப்படி தான் சொல்லுவேன். அப்போ வையா வந்தேன்னு சொல்லிட்டேன். அவள் வந்து நேற்று ஒழுங்காக சாப்பிடல, தண்ணி குடிக்கல, மேபி அதான் இருக்கும். இருந்தாலும் ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் சாப்பிட்றல, சாயந்தரம் வந்து இப்போது மதியானம் வந்து அவன் இது சாப்பாடு சாப்பிட்டு இப்போ தூங்கியிருக்கேன். எனக்கு இப்போ நார்மலாக நான் வந்து வீட்டு வேலை எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றும் பண்ண தோணலை. நான் அப்படியே அவள் பக்கம் உட்காரிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 வயசில் வந்து ஒரு வயிற்று வலின்னு சொல்லும்போதே நமக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. தாய் இல்லைன்னா அம்மானா அதுன்னு நினைக்கிறேன் நான். எல்லாருமே இந்த அந்த அகிலா கேட்டகரி இல்லை. நம்ம குழந்தை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஓகே, இதுதான் அகிலா. இப்போ அகிலாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அஷ்கர் வந்து 2022 நினைக்கிறேன் மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். ஃபாத்திமா அப்படி ஏதோ பேர் நான் ஞாபகம் இல்லை. என்னன்னா அந்த டீட்டெயிலை நான் போகல. இதுதான் அந்த பொண்ணு. ஓகேவா? அந்த பொண்ணு மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ தான் இது, கரண்ட் ஃபோட்டோ. இப்படி தான் இருக்கு அந்த பொண்ணு. நான் இந்த ஃபோட்டோ வந்து இங்கே வைக்கிறேன். என்னன்னா அந்த பொண்ணை வந்து நிறைய வாட்டி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஒரு வாட்டி வந்து அவனை வந்து அடிச்சு அவன் வந்து அந்த பொண்ணு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அவரும் அவரோட அம்மா தங்கச்சி எல்லாமே வந்து அப்படி தான் சொல்கிறேன். வந்து இது ஃபேனில் வந்து கட்டி தூக்க வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவள் வந்து வேக்கப் ஆகி எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஓட்டோவில் போயிட்டு இருக்கும்போது வெளியில் தள்ளி போட்டேன். அப்போது அதுலேயும் வந்து அவள் வந்து தப்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இது பாய்சன் விஷம் வந்து வாயில் வந்து ஊற்ற ட்ரை பண்ணிட்டேன். அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் 1.5 வருஷத்துக்குள்ளே. அந்த இன்சிடென்ட்லேயே அவளை வந்து அவளோட தலை பிடிச்சி பேக்கில் இந்த வாலில் வந்து இடித்து அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். 13 மாதம் 1 வருஷம் 1 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்துச்சு. கரண்ட்
கரண்ட்லி இப்படி தான் இருக்கு. அவருக்கு பேசினா நமக்கு புரியாது. அந்த ஸ்டேஜில் தான் அவனோட ஒய்ஃப் இருக்குது. மறுபடியும் வந்து அவன் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து டிரைவராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு டீச்சர் இருந்துச்சு. அந்த டீச்சர் கூட அஃபேர் ஆகி அவரோட என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டேன். அந்த டைமில் தான் அகிலாவே பார்க்குறேன். இந்த குழந்தையோட அம்மாவே அந்த டைமில் தான் பார்க்குறேன். அந்த அகிலா கூட ரிலேஷன் ஆகி அந்த டைமில் தான் இந்த பொண்ணு இல்லையா, இவனோட என்கேஜ்மெண்ட் முடிச்ச பொண்ணு வந்து இறந்துட்டேன். எப்படி இறந்தோன்னு யாருக்குமே தெரியாது. இறந்துட்டேன். இப்போ அகிலா கூட வந்து அவர் ஒட்டுக்க தான் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து, அதுக்கு முன்னாடி அகிலாவோட அம்மா இந்த அகிலாவோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் வந்து இந்த பாப்பானை வேணும்னு சொல்லி வந்து இந்த குழந்தை வேணும்னு சொல்லி கேஸுக்கு போயிருந்தேன். இந்த பாப்பா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அகிலா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் போலீஸும் வந்து இல்லை கொடுக்க முடியாது, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கல, அம்மா தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவரை கூட விட்டேன். இப்போ வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அகிலாவோட அம்மா வந்து அந்த பாப்பானை வந்து அங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லி வந்து கேஸு போட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் இது வந்து நடக்குது. இந்த பாப்பா வந்து இறந்துக்கு போகிறதுக்கு 1.5 மாதம் முன்னாடி 2 கையும் வந்து அவனோட உடஞ்சிருக்கு. அந்த கையை வந்து உடஞ்சி 12 டேஸுக்கு அப்புறம் தான் அந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டலே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்தது. சைக்கிள்லேருந்து கீழே விழுந்து தான் இந்த கை வந்து ஒடிஞ்சுருந்து அவள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2 கையை நான் இந்த ஃபோட்டோ இங்கே வைக்கிறேன். ஓகே. அப்புறம் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடக்குதுன்னா, அவர் இருக்கிற வீட்டில் சுத்தம் வந்து யாரும் அதிகமாக வரமாட்டேன். இந்த பாப்பாவோட ஆளுங்க கேட்டு வந்து எல்லாரும் வந்துட்டேன். கொஞ்சம் ஆளுங்க கூடிட்டேன். என்னென்னா எப்போவுமே பாப்பா அழுதுட்டு இருக்கும். அந்த டைம் கொஞ்சம் அதிகமாட்டேன், அதனால வந்துட்டு வரும்போது இந்த அஷ்கர் வந்து பாப்பானை வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து பாப்பா வந்து வாந்தி எடுத்து மூக்கிலிருந்து எல்லாமே ரைஸ் வந்துட்டு அன்கான்ஷியஸாக போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த அஷ்கர் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடும்போது தொண்டையில் கட்டிடுச்சு, அதனால தான் வாந்தி எடுத்து அப்படி தான் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டேன். அங்கே வந்தவர் வந்து இல்லை இது எப்படி இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குது, ஃபர்ஸ்ட் அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். பாப்பா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி அங்கேயே கூட்டிகிட்டு போய் ஒரு 6 o'clock ஈவினிங் மதியான டைமில் தான் இந்த பிரச்சனை. ஈவினிங் ஒரு 6 o'clock டைமில் பாப்பா வந்து டெத் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவர். அப்புறம் வந்து இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. அந்த டைமில் தான் அந்த பாப்பாவோட உடம்பில் வந்து 92 வூண்டு, 1.5 வயசு பாப்பாவோட ஹெட்டிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து 92 வூண்டு. இந்த 2 காலுமே வந்து வூண்டு இருக்குது. லெஃப்ட் சைடு காலில் வூண்டுக்குள்ளே வந்து போன் தெரியுது. அவள் என்ன பண்ணிச்சுன்னா லைட்டர் வச்சு வந்து எரிச்சது. அது எரிச்சு இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த அகிலாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டான்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வந்து அந்த பாப்பானை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மழையில் நனைய வச்சு தமிழ்நாடு போய் ரெஸ்ட் பண்ணாமல் மீண்டும் மறுபடியும் அங்கேயே ஃபுல்லாக அலைஞ்சு சாப்பாடுன்னு ப்ராப்பராக கிடைக்காம திரும்பி மழையில் வந்து அந்த பாப்பாவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லாக அப்படி தான் இந்த வூண்ட் எல்லாமே இன்ஃபெக்டட் ஆயிடுது. 92 வூண்டு இருந்துச்சு அந்த 1.5 வயசு பாப்பாட உடம்புல. அவன் வந்து ஒரு வடி இருக்கு, அது வச்சு ஃபுல்லாக பாப்பானை அடிக்குவேன். வந்து அழுதுச்சுன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிடுவேன். கை வச்சு தலைக்கு பேக்கில் 1.5 வயசு பாப்பாவோட தலையில இடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஃபேஸில் செஸ்ட்டில் அந்த செஸ்ட்டில் வந்து இடிச்சு தான் அவன் வந்து அந்த குழந்தைய வந்துட்டு கொலை பண்ணிடு. அந்த உள்ளே வந்து கொலை பண்ணியதை செஸ்ட்டில் இடித்து ரிப்பு வந்து உடஞ்சி இன்டீரியர் ஆர்கன்ஸுக்கு போய் ப்ளீடிங் ஆகி தான் அந்த பாப்பாவே வந்து இறந்தது. என்ன அப்புறம் அந்த பாப்பாவோட கையில் வந்து இது பிளாஸ்டர் போட்டிருந்தேன்னு சொல்லலையா, இந்த பிளாஸ்டரை கழட்டியதே அவன் தான். 2 கையிலையும் பிளாஸ்டர் கழட்டி வீட்டில் போட்டு வச்சுருந்தது அவன் தான். எனவே தயவு செய்து நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணேன், தயவு செய்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஏதாவது அஃபேர் இருக்குது, குழந்தைய இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஹஸ்பண்ட் யார் கூட போயிட்டேன், யாரும் இல்லைன்னா கூட ரோட்டிலே வச்சு போயிடுங்க. தயவு செய்து எப்படியாவது அவர் வந்து அவரோட லைஃப் வந்து அவர் எப்படி சொல்லுவார் ஜீவிச்சோட்டை, தயவு செய்து ஜீவிச்சோட்டை. அவர் இங்கே கொன்று களையிறது தெய்வத்தை ஒருத்த ஆறாണെങ്കിലും ശരി தயவு செய்து பண்ணிடானுங்க. இப்போ கேரளாவில் மட்டும் இல்லை, இது கேரளான்னு சொல்லி யாரும் வரக்கூடாது. கேரளா மட்டும் இல்லை, யூபியில் சேம் இன்சிடெண்ட்டு.
யூபியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த குழந்தைய வந்து ரோட்ல எரிஞ்சு அந்த ஃபுட்டேஜ் கூட எல்லாரும் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இப்போ ஒரு குழந்தைய பெத்த வலி என்னன்னு தெரிஞ்சவர் இப்படி பண்ணுவீங்களா? தயவு செய்து உங்க சொசைட்டில உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது இந்த மாதிரி ரிலேஷன் அஃபேர்ல இந்த மாதிரி வந்து இருக்குன்னா தயவு செய்து பண்ணிடாதுங்க. அப்புறம் வந்து உங்களோட கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லைங்க. இப்போ வந்து ஐ திங்க் இல்லை விஜய் சார் உங்கள்கிட்ட தான் தயவு செய்து இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஷெல்டர் ஹோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைகளோட உயிர் போயிடும். தயவு செய்து